தேவையானது உப்பு. நான் இது 1/4 கிலோவுக்கு குட்டி ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்குது. மஞ்சத்தூள் ஒரு சின்ன குட்டி ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, பெப்பர் 1/2 ஸ்பூனு, பூண்டு 5 பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக மட்டன் சிக்கன் டேஸ்ட்டில் ஒரு கோவக்காய் பொரியல் ரெடி. பாருங்கள், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா கறி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக, இவ்வளோ கூட தேவையில்லை, அவ்வளோதான். ஒரே ஒரு சிட்டிகை போட்டு நல்லா கிளறி இறக்கிட்டிங்கன்னா அப்படியே சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் ஒரு கோவக்காய் வறுவல் ரெடி. ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். சூப்பராக வெந்துருச்சு. கோவக்காய் வறுவல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.